Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்பதை விட இந்த அபிராமி கடந்து வந்த பாதையை தான் நம்ம ஆராய வேண்டியிருக்கு. ஒரு சிற்றின்பத்திற்காக கொலை செய்கிறாள், கொலை செய்துவிட்டு இன்றைக்கி சிறைக்கு வருகிற பொழுது அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. பெண் குழந்தை இந்த பிரியாணி கடைக்காரனை பார்த்தா கதறி அழுகுமா. ஏன்? கண்டிப்பாக அடி விழுகும். அம்மாவை அடிப்பான், அவனை அடிப்பான். எந்த விதமான சிந்தனையாளர்களும் பகுத்தறிவாளர்களும் முற்போக்காளர்களும் ஒரு 50 வருஷத்துக்குள்ள எவனுமே உருவாகவே இல்லைங்க. எங்கேயுமே காணுங்க. திரைப்படத்தை கொட்டையில் போய் முதலமைச்சரை தேடுறோம். அப்போ அபிராமிகள் தான் உருவாவாங்க. கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த காம உணர்ச்சி 2 பேருக்குமே இருக்குன்னா இவர்கள் மனித குலத்தை சார்ந்தவர்களே அல்ல. மனிதர்களை தான் தூக்கில் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, விலங்குகளை தூக்கில் போடக்கூடாது சட்டம் இல்லையே. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2018ஆம் ஆண்டு குன்றத்தூரில் 2 குழந்தைகளை ஒரு தாய், அதாவது உங்களை தாய்னு சொல்றதா அப்படிங்கிறத கேள்வியே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அபிராமி என்கிற ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் தூக்க மாத்திரை அதிக அளவு பாலியல் கலந்து கொடுத்து கொன்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டது அப்படின்னா, பிரியாணி கடைக்காரனோட அந்த கள்ளக்காதல் தான் காரணம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டது. தற்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் வெளியாக இருக்கிறது. சாகும் வரை இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறாரு காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற அமர்வு நீதிபதி அவர்கள். முதல்ல இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள். இல்லை, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்பதை விட இந்த அபிராமி கடந்து வந்த பாதையை தான் நம்ம ஆராய வேண்டியிருக்கு. 10 மாதம் கருவில் சுமந்த 2 குழந்தைகளையும் மிக கேவலமான பாலின உணர்ச்சிக்காக, ஒரு சிற்றின்பத்திற்காக கொலை செய்கிறாள். கொலை செய்துவிட்டு இன்றைக்கி சிறைக்கு வருகிற பொழுது அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. நீங்கள் எப்பவுமே தான் செய்த தவறுகளை மானசீகமாக உணர்ந்தால் தன்னுடைய குழந்தைகள், நம்ம சொந்த குழந்தைகளை தானே கொன்றதாக மனசாட்சி உறுத்தினால் பல முறை சிறைக்குள்ள தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருப்பான். அபிராமி ஒரு முறை கூட சிறைக்குள்ளே தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடலை. 7 வருஷத்தில் ஒரு நேரம் கூட பெற்ற குழந்தைகளை கதற கொண்டுட்டோமே, இந்த குற்ற உணர்ச்சிக்காக ஒரு நேரம் கூட உணவு உண்ணாமல் இருந்ததில்லை. அப்போ இவளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேணும். 2 பேருக்கும், கள்ளக்காதனுக்கும் அபிராமிக்கும் குறைந்தபட்சம் தூக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். இதே அரபு நாடுகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னா, பெண்களின் கையில் கல்லை கொடுத்து உயிர் போகிற வரை அடித்தே கொல்ல சொல்லியிருப்பான். கல்லை அடித்து கொல்ல சொல்லியிருப்பான். அது அரபு நாட்டு சட்டம். ஆனால் இங்கே 8 வருட காலம் நீதி பெறுவதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. அபிராமியை பொறுத்தவரை அபிராமி செய்த செயல் என்பது பெண் இனத்திற்கே ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. நீங்கள் பலமுறை தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக 2 பேரும் வீட்டில் இருக்கிற பொழுது இந்த குழந்தைகளை 2 பேரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல முறை அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உதைக்கப்பட்டிருக்கிறார்கள், மிதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருமே இந்த குழந்தையை பார்த்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கள்ளக்காதலனும். ஆமா, 2 பேருமே. ஏன்? நீங்க 2 பேருமே தங்களுடைய கள்ளக்காதலுக்கு பாலியல் விளையாட்டிற்கு இந்த இரு குழந்தைகளும் இடையூறாக இருக்கு. அந்த அந்த பெண் குழந்தை இந்த பிரியாணி கடைக்காரனை பார்த்தா கதறி அழுகுமா. ஏன்? கண்டிப்பாக அடி விழுகும். அம்மாவை அடிப்பான், அவனை அடிப்பான். இப்போ இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்திருக்கு. இதனுடைய இறுதி கட்டம்தான்
குழந்தையை கொல்வது என்று 2 பேரும் முடிவு பண்றாங்க. அவங்க கூட ஓடி போறதுக்கு. ஏன்னா இது நடந்த விஷயங்களை பூரா அந்த குழந்தை அப்பங்கிட்ட சொல்லிடும். குழந்தை அப்பங்கிட்ட சொல்லிடும். அப்போ அப்பங்காரனுக்கு இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலம் தன்னை ஏமாற்றி வேறொருவனோடு கள்ளக்காதலில் பாலியல் விளையாட்டில் வீட்டிலேயே அரங்கேறி இருக்க அந்த குழந்தை சாட்சியாக இருக்கும். இதுதான். அப்போ இவள் இந்த கூட்டம் சிந்திப்பதை நிறுத்தி 4000 வருஷம் ஆச்சு. சிந்திப்பதே இல்லை. ஜெயிலுக்கு போவோம், கொலை பண்ணால் சிறைன்னு ஒன்று இருக்குது, காவல்துறைன்னு இருக்குது, நீதிமன்றம் ஒன்று இருக்குது, அதனுடைய கடுமையான தண்டனை, கொலை கேஸுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. சிறைக்குள்ளேயும் யோசிக்கலை, இப்போவும் யோசிக்கலை, இனிமேலும் யோசிக்க போவதில்லை. அப்போ இவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரே தண்டனை மரண தண்டனை தான். அவள் நெயில் பாலிஷ் போட்டுட்டு கிளிப்பு போட்டுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு சிறையிலேருந்து வர்றானா அவளுக்கு எங்கே கிடைக்குது கிளிப்பு, ஷாம்பு, நெயில் பாலிஷு, இதெல்லாம் எங்கே கிடைக்குது? அவள் பெத்த குழந்தையை கொன்ற ஒருவளை இந்த சமூகம் கொடூரமான குற்றவாளியெல்லாம் பார்க்கணும். அவன் தம்பி செத்து போயிட்டான். அவன் தம்பி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். உங்கள் அக்கா ஃபிக்ஸ் ஆகும். பெத்த குழந்தையவே கொள்றா. உன் குடும்பமே இப்படி இருக்குன்னு அந்த திருமணமே நடக்கலை. அவன் சூசைட் பண்ணி செத்து போகிறான். அவங்க தாய் தந்தை 2 பேரும் அந்த பகுதியில் வாழ முடியல, வேறு பகுதி குடிபெயர்ந்து போகிறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறா? என்னுடைய வயதாத தாய் தந்தையை பார்க்கணும், எனக்கு என் புள்ள செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பகுதியிலே இல்லை, வாழ்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. நாங்கள் இவளை பெற்றதுக்காக நாங்கள் அந்த வயிற்றை நாங்கள் பாறாங்கல் எடுத்து அடிக்கணும்னு அந்த அம்மா அந்த டைமில் பேட்டி கொடுத்து, இவளை நாங்கள் கருவிலே சுமந்ததற்காக வருத்தப்படுகிறோம். இப்போ அவன் என்ன சொல்கிறா? எங்கள் வயசான அப்பா அம்மாவை அப்படி எங்களுக்கு பிள்ளையே இல்லை, செத்து போயிட்டா, எங்களுக்கு 2 தெய்வங்கள் கொண்டு விட்டு அவள் தூக்கில் போடுங்கன்னு அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. இப்போது அபிராமியை போல தமிழ்நாட்டில் பல அபிராமிகள் இருக்கிறார்கள். பல வழக்கு இருக்குது பாருங்கள். பெத்த குழந்தைய பெற்று கள்ளக்காதலில் பெத்த குழந்தையை நீங்கள் இங்கே வேலை முள்ளுக்குள்ளே போட்டுட்டு நாய் இழுத்துட்டு போகிற ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். இப்படி ஒரு முட்டாள் சமூகம் உலகத்தில் எங்கே இருக்குமா? அறிவார்ந்த சமூகமும் தமிழ் சமூகம் தான். பெத்த குழந்தைய கள்ளக்காதல் எங்கே போட்டு போகிறாங்க? டிச்சில், சாக்கடையில் போட்டுட்டு போகிற பல விஷயங்கள் இருக்கு. போன வாரம் பத்திரிகை செய்தி பாருங்க. சாக்கடை கிடந்து நாய் இழுத்துட்டு போய் முள்ளில் அந்த குழந்தை முள்ளெல்லாம் பட்டு. அப்போ இந்த சமூகத்துக்கு எந்த நல்ல செய்தியும் போய் சேரல. பள்ளி மாணவர்களுடைய ஆண்டு விழாவில் நடிகைகள் போய் குத்தாட்டம் போடுகிற நடிகை 2 பீஸில் சிங்கிள் பீஸில் முதுகில் ஜன்னல் வச்சு பேண்ட்டை கிழிச்சு விட்டு, தொடக்க நேரம் கிழிச்சு விட்டுட்டு, முட்டிக்கு நேரம் கிழிச்சு விட்டுட்டு இருக்கிற நடிகைகள் தான் போய் சாராய வியாபாரிகள் நடத்துகிற கல்வி கூடங்களில் அந்த மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கிறாங்க. ஒழுக்கம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய நடிகைகள் எப்படி இருக்காங்க? தொடக்கி கீழே பேண்ட்டை கிழிச்சு விட்டு போய் அதான் ஃபேஷன். இதாயா இந்த சமூகம்? இதுதான் சமூகம். ஒரு கல்வியாளன், ஒரு சிந்தனையாளன், ஒரு படித்தவன், ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அந்த கல்லூரியில் போய் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் அப்துல் கலாம் போய் எடுத்தார். இப்போ யார் எடுக்கிற? எல்லா கல்லூரிகளில் என்ன ஆண்டு விழா என்ன நடக்குது? 2 பீஸ் நடிகைகள் தான் போய், நடிகர்கள் தான் போய், ஒழுக்கமில்லாத லிப் லாக். ரஜினி படத்துக்கு தமனாவுடைய டான்ஸ் தேவைப்படுது, காவாலா டான்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த ரஜினி என்னத்தை இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லுவான்? அந்த கமலஹாசன் எதுல? பிக் பாஸ்ல பெண்களுடைய அந்த புறத்தில் கேமராவை வச்சு ரசிப்பது தான், இந்த பாலின உணர்ச்சிகளை தூண்டுவது தான். எப்படி ட்ரெஸ்ஸில் எப்படி கையை தெரியும், காலு தெரியும், இடுப்பு தெரியும், ஜன்னல் இருக்கும், நிலம் இருக்கும், நிலவு, கதவு எல்லாம் போட்ட ட்ரெஸ். அது ஒன்றுமே இருக்காது. அப்போ இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய உளவியல் பிரச்சனை எப்படி இருக்கு, உளவியலா அவங்க எப்படி நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வெளிக்காட்டுற ஒரு ப்ரோக்ராமா தானே பிக் பாஸ் இருக்கு. ஆமா, அதுல மனிதனுடைய சுய பரிசோதனை சரி தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டிய ப்ரோக்ராமா தானே அது இருக்கு. இல்ல, அதுல பெண்களுடைய அந்த புறத்துக்குள்ள கேமராவை வைத்து அதை சரி செய்த வேண்டிய அளவுக்கு சமூக நாசமா போச்சு.
டாய்லெட்டுக்குள்ள மட்டும் கேமரா இல்லை இல்லையா? மீது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. தூங்குகிற, படுக்கிற, சாப்பிட்ற, எல்லாம் உடை மாற்றுகிற எல்லா இடத்துலையும் கேமராவை வைத்து கண்காணிப்பதுங்கிறது எப்படி? இது உளவியல் அல்ல, இது சைக்கோத்தனமான. இன்னதான் தெரியாதா நீங்க? கற்பழிப்பு காட்சி நடக்கும் டூரிங் டாக்ஸில். அப்போ ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருந்தார். வில்லன் நடிகர்கள் நடிகை கற்பழிப்பான். கிராமத்திலிருந்து டார்ச் லைட் எடுத்துட்டு தான் கிராமத்திலிருந்து அவன் எங்கே வருவான்? டூரிங் டாக்ஸிக்கு வருவான். அந்த கற்பழிப்பு காட்சி வரும்போது இருட்டாயிருவான், லைட் அடித்து பார்ப்பான். எவ்வளவு வக்கரம் புத்தி! இதே தான் இன்றைக்கி ரஜினி படத்துலையும், கமல் படத்துலையும், விஜய் படத்துலையும், அஜித் படத்துலையும் நடக்குது. அப்போ இதில் எப்படி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும்? அபிராமிகளை தான் இந்த சமூகம் உருவாக்க முடியும். கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் கலந்து கொள்ளுகிற அந்த கல்லூரி ஆண்டு விழாவில் நடிகைகளும் நடிகர்களும் தான் சிறப்பு அழைப்பாளர்கள். எப்படி ட்ரெஸ் போட்டு போவாங்க? இப்போ பாதி கையை தெரியும், பாதி கால் தெரியும், பாதி வயிறு தெரியும், பாதி தொடை தெரியும். ஜீன்ஸ் பேண்டெல்லாம் கிழிச்சு விட்ருப்பாங்க, உடல் முழுக்க தெரியும். நீங்கள் கால் மேல் காலை போட்டால் தொடை பச்சையாக தெரியும். அப்போ இவர்கள் என்ன இந்த சமூகத்தை சொல்லிக் கொடுப்பாங்க? அபிராமிகள் உருவாவதை இவர்கள் தான் உருவாக்குகிற களமே இந்த திரைப்பட களம்தான். காரணம், சிந்திப்பதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. சமூக ஒழுக்கங்களை இந்த நடிகைகள் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. ஒரு கல்விமான்களை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவன் சொல்லிக் கொடுப்பான், ஒரு பேராசிரியர் சொல்லிக் கொடுப்பான், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லிக் கொடுப்பார், ஒரு மூத்த எழுத்தாளர் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? சாராய வியாபாரிகள் நடத்துகிற ஜெகத் ரட்சகன், பச்சைமுத்து, வைகுண்டராஜன், தனலட்சுமி சீனிவாசன், இது போன்ற சமூக விரோதிகள் எல்லாமே கேஸ் இருக்கு. அதெல்லாம் சமூக விரோதிங்கிறான். ஏசி சண்முகத்தின் மேலே கேஸ் இருக்கு. வழக்கு இல்லாத ஆளே இல்லையா? அப்போ வழக்கு இருக்கணும், சமூக விரோதி தானே. பச்சைமுத்து மதன் 2 பேரும் தப்பி ஓடி ஜெயில் இல்லையா? கம்பி என்னானா இல்லையா? கல்வி என்னானா இல்லையா? அப்ப இவன் எப்படி கல்வி தந்தையா இருக்க முடியும்? இவர்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல நடிகைகளும் 2 பீஸ் நடிகைகளும் போய் நீங்க சமூக ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அந்த சமூக ஒழுக்கம் எப்படி அந்த பெண்ணுக்கு தெரியும்? திருப்பூர்ல செத்து போன ரிதன்யாவுடைய கணவன் ஒரு ட்ரக்ஸ் அடிக்டா இருக்கான். எங்க பழகுனது? கல்லூரியில் பழகுனது. நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி எதை சொல்லிக் கொடுக்குது? அத்தனை பேர் ட்ரக்ஸ் அடிக்டா இருக்காங்க. கல்லூரியிலிருந்து வெளியேறுகிற அத்தனை இளைஞர்களும் ட்ரக்ஸ் அடிக்டா இருக்கான். ஒரு பெரிய இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. ஆணும் பெண்ணும் 2 பேரும் திருமணம் முடிஞ்சு சுவிட்சர்லாந்து போனாங்க முதலிரவுக்கு. போயிட்டு வந்தவருக்கு நீங்கள் மணமகன் சொன்னானா, உங்கள் வீட்டில் பாதி காசு, எங்கள் வீட்டில் பாதி காசு, ஹனிமூன் கொண்டாடுனதுக்கு. அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ எந்த விதமான சிந்தனையாளர்களும் பகுத்தறிவாளர்களும் முற்போக்காளர்களும் ஒரு 50 வருஷத்துக்குள்ள எவனுமே உருவாகவே இல்லைங்க. எங்கேயுமே காணங்க. இன்னும் கக்கனை தான் தேடுறோம், காந்தி தான் தேடுறோம், பெரியாரை தான் தேடுறோம். 50 ஆண்டு காலத்தில் எழுத்தாளனோ சிந்தனையாளனோ புரட்சியாளனோ எவனா யார கையை காமிக்க முடியுதா? திரைப்படத்தை கொட்டைகளை போய் முதலமைச்சரை தேடுறோம். அப்போ அபிராமிகள் தான் உருவாவாங்க. இது கேவலமா இல்லையா? பெத்த புள்ளைய கள்ளக்காதலுக்காக நீங்க அடிச்சே கொள்றான். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அன்றைக்கு இரவு அந்த குழந்தை அவங்க அப்பா வந்து எல்லாம் சொல்லிடும். அதற்காகத்தான் அவ அந்த குழந்தைய விஷத்தை கொடுத்து குடிக்க வச்சு கொள்றான். தூக்கமாத்திரை. ஆமா, ஓவர் டோஸ். ஏன் அன்னைக்கு முதல் நாள் பூரா என்ன நடந்திருக்குது? காம களியாட்டம். இந்த குழந்தைகளை பூரா அடிச்சு 2 பேர் சேர்ந்து அடிச்சு மிதிச்சு உதைச்சு செவுத்துல தள்ளி. அபிராமிகளும் பிரியாணி மாஸ்டர்களும் தமிழ்நாடு முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். நீங்கள் பத்திரிகை எடுத்து பாருங்க, பல வழக்கு இருக்கு, பல கொலைகள் இருக்கு. கோடம்பாக்கத்தில் கள்ளக்காதலோடு சேர்ந்து கணவனை கொலை செய்கிறாள் ஒரு பெண். கோடம்பாக்கத்தில் ஒரு 5-6 வருஷம் முந்தி நடந்தது. கணவன் பொண்டாடி வந்து சொல்கிறான், என்ன மர்மநபர்கள் பின் தொடருகிறார்கள் என்று. இவ கல்யாணத்துக்கு முந்தி அவரோட கள்ள தொடர்பு இருக்கிறான். ஆளை வைத்து வெட்டி கொலை செய்கிறாள். கொலையும் செய்தால் பத்தினி, கொலையும் செய்வாள் பத்தினி. அப்போ இது எப்படி ஒரு பண்பட்ட சமூகமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்?
எடுத்துக்கொள்ளவே முடியாது. என்ன காரணம்னா, பெத்த குழந்தையை கொலை செய்தால் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற ஒரு சிற்றறிவு கூட அவளுக்கு கிடையாது. சிற்றின்பத்துக்காக அந்த கொலை நடக்குது. அவன் என்ன கூட்டிட்டு போய் ஒரு 1000 ஏக்கரை எழுதி வைக்க போறான் பெரிய மாஸ்டர், இல்ல பெரிய ஆடிக்காரோ ரேஞ்ச் ரோவர் வாங்கி கொடுக்க போறான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டிட்டாங்க. 5 நிமிஷம் சிற்றின்பம், வேற என்ன அவங்ககிட்ட என்ன இருக்கு அந்த பிரியாணி மாஸ்டர்கிட்ட? அப்போ இல்ல அவன் சொல்றான், இது மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் வெளியே வந்து சொல்லியிருக்கிறாரு. அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜெயிலுக்குள்ள சொல்லும் போது, அவன் முகத்துல நான் ஒரு காம மோகினியை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்த சொன்னாரா. இவர் வந்து வெளியே வந்து இப்போ பேசிட்டு இருக்காரு. உங்களுடைய கருத்து? இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க 2 பேருக்குமான அந்த காமம் தான், தொடர் காமம் தான். அந்த குழந்தையை 2 பேருமே கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. காரணம், அந்த காம உணர்ச்சி வருகிற பொழுது இந்த குழந்தை இடையூறாக இருக்குது. அப்போ கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த காம உணர்ச்சி 2 பேருக்குமே இருக்குன்னா, இவர்கள் மனித குலத்தை சார்ந்தவர்களே அல்ல. இவர்களை மனிதர்களை தான் தூக்கில் போடக்கூடாது சட்டம் இருக்கு, விலங்குகளை தூக்கில் போடக்கூடாது சட்டம் இல்லையே. 2 பேரும் மனித சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. 2 பேரும் நீங்க மிருகங்கள் கூட, நீங்க சிங்கமோ புலியோ சிறுத்தையோ நிறைவாத கர்ப்பிணி குட்டி போட தயாரா இருக்கிற மான வேட்டையாடாது. அது கூட ஒரு எத்திக்ஸ். நீங்க ஒரு ஷூ, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சின்ன குழந்தை ஒரு 4-5 வயசு நடக்கிற பையன் அதை எட்டி பார்த்து உள்ள விழுந்துட்டான். உருளை குரங்கு தூக்கி மேலே விடுது. பட்டறிவு உள்ள மிருகங்கள் கூட மனிதாபிமானமாக நடக்கிற பொழுது இந்த மனிதர்கள் அபிராமியோ கள்ளக்காதனோ குழந்தையை கொலை செய்கிறான்னா குறைந்தபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். நீங்கள் அந்த நீதி அரசர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட போகிறாரு, உங்களுக்கு தண்டனை சாப்பிட போகிறாரு. சாப்பிட போன உடனே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார் அவர், உங்களுக்கு தண்டனை கொடுக்காம எனக்கு சோறு கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது, எனக்கு சாப்பாடு சாப்பிடுகிற அந்த உணர்வே இல்லை. நீங்க அவ்வளவு கொடிய குற்றவாளிகள். மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும். நீங்க 2 பேரும் என்னுடைய மனசாட்சிக்கு சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல. அந்த குழந்தைகளுடைய நினைவு தான் எனக்கு வருது. நீங்க 2 பேரும் உங்களை தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், மனித உரிமை அமைப்புகள் அதை தடுத்து வைத்திருக்கிறது. அதனால நீங்க 2 பேரும் சாகிற வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்றார். அப்போ நீங்க இந்த நீதி அரசரை நீங்க இந்த அபிராமியும் மீனாட்சி கள்ளக்காதலனும் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை பாதித்து இருக்கிறார்கள் என்பதை நீதி அரசர் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, அவன் வந்து கேட்டிருக்கான், ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்களா இல்லையான்னு. இல்லை, தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், என்ன ஆகுதுன்னு தெரியல, நல்லா பயங்கரமாக தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்கான். அதான் 2 பேருமே பல முறை அந்த குழந்தையை தாக்கியிருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகள் பெரிய இடையூறா இருக்கு, தகப்பகிட்ட சொல்லிடும் இவர்களுடைய இந்த. ஆனா விஜயே வந்து இதை பார்த்து ஒரு டைம் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்றாரு. இல்ல, அது நிறைய தடவை நடந்திருக்கு. நடந்தாலுமே இப்போ இது வந்து அன்கண்ட்ரோலா போயிட்டு. ஆமா ஆமா. அப்போ நீங்க 2 பேருடைய அந்த பாலியல் காம விளையாட்டுக்கு இந்த குழந்தைகள் சாட்சியாக வந்துடக்கூடாது. சாட்சியாக இருந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிடக்கூடாது. அது இதற்காக 2 பேருமே இடையூறாக இருப்பாங்கன்னு தான் 2 பேருமே கொலை செய்வதற்கு இந்த 2 பேர் முயற்சி பண்ணுறாங்க. இது நீங்கள் இதே போல் பல வழக்கு இருக்குது. ஜெயபிரகாஷ்ங்கிற 9 கொலை பண்ணான், அடிச்சே கொண்டான். படம் ஒன்று வந்து சகோதரி கணவன் குழந்தை குட்டியெல்லாம் அடிச்சே கொண்டான். இப்படி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு மனநோயாளியாக மாறுவதற்கு முழு காரணம் திரைப்படம் தாங்க. திரைப்படத்தை தவிர வேறு எந்த கூட்டமும் சொல்ல முடியாது. நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்குற ஆன்மீக தலைவர்களே இல்லை. இல்லை, இந்த பொண்ணு டிக்டாக்லாம் பண்ணியிருக்கு, அந்த பையனும் டிக்டாக்லாம் 2 இல்லை, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், சமூகத்துக்கு நல்ல பழக்கம் போகணும்ல. அவங்க ஒன்று ஆன்மீகவாதி சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அரசியல்வாதி சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். 3 பேருமே இங்கே யாராக இருக்கா? நித்யானந்தாக்களாக இருக்கிறான், ரஞ்சிதாக்களாக இருக்கிறான், பிரேமானந்த ஜெயிலே செத்து போனான், சங்கராச்சாரிய சொர்ணமாலியா அங்கே, ஜக்கி என்ன பண்ணுறாரு, பெரிய ஆன்மீக குரு. பல பெண்கள் இரவில் நீங்கள் பாலியல்
தொடர்ந்து பாலியல் வல்லுறவு நடந்து கொண்டே இருக்கிறது. தர்மசேலா பலாய நூற்றுக்கணக்கான பெண்கள் புத்தக பையோடு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். தர்மசாலா அங்க என்ன ஆன்மீக போர்வையில் அவ்வளவு பேர் அயோக்கியனா இருக்கான். கல்கி சாமியார் ஜெயிலிருந்து இப்போ தான் வந்தான். அப்போ மக்களுக்கு எங்கெங்கே நீதி போதனை கிடைக்கும்? சரி, கல்விமான்கள், பச்சைமுத்தூர் கல்விமான் ஜெயிலில் கழிந்துட்டு இருந்த ஆளு, கல்விமான்கள் கல்வி தந்தைகள் ஏசி சண்முகம், தனலட்சுமி சீனிவாசன், ஜேபிஆர் ஆளுக்கு பாருங்க எல்லாம் ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய அத்தனை பேர் கல்வி தந்தைகள். அப்போ கல்வி கூடத்திலையும் மக்களுக்கான ஒரு பேராதனைகள் போவதில்லை. ஆன்மீகவாதிகள்ட்டும் போவதில்லை. அரசியல்வாதி கவுன்சிலருக்கே 3 வீடு இருக்கு. எந்த பொம்பளை பார்த்தாலும் பொண்டாட்டி ஆக்கிடுறான். அரசியல்வாதி அவன் தகுதி அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஆரம்பித்து 2 வீடு 3 வீடு 4 வீடு 5 வீடு. எனக்கு தெரிஞ்ச டி நகரில் ஒரு அரசியல்வாதி உதவி கேட்டு வருகிற அத்தனை பெண்களையும் மனைவி ஆக்கிடுவார். மனைவியாக்கி ரேஷன் கடையில் வீடு வந்துடும், வீடு இருக்கும். அவருக்கு தன்னுடைய தலைவனை போல 2 மணி 3 மணிக்கு ஒரு வீடு, 3 மணி 4 மணி வரைக்கும் வீடு, 4 மணி 5 மணி வரைக்கும் வீடு. பல பெண்களை அவர் மனைவியாக வைத்திருந்தார் ஒரு அரசியல்வாதி எங்கள் டி நகரில். எனக்கு பல வீடுகளுடைய முகவரியே தெரியும். ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு. இதை நீங்கள் வாட்ஸ்அப் தரங்க, பூம்புகார் ஒரு புகார் வருது. என்ன பொண்டாட்டி எனக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா கேட்டீங்களா? இப்படி அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலைன்னா அடுத்த ஒரு மனைவிகளை அந்த புறத்தில் வைத்துக் கொள்வதுதான் அரசியல்வாதியுடைய தகுதி. அப்போ எப்படி அரசியல்வாதியும் அயோக்கியனா இருக்கான், ஆன்மீகவாதியும் அயோக்கியனா இருக்கான், கல்வி தந்தையும் அயோக்கியனா இருக்கான். அபிராமிகள் தோன்றத்தானே செய்வாங்க. நீங்கள் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தாங்க கள்ளக்காதல் பிறந்த குழந்தைகள் எங்கே கிடைக்குது? சாக்கடையில் கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா? பேப்பர் திருப்பி பாருங்க. நான் இழுத்துட்டு போகுது. மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனாதைய தெருவில் போட்டு போயிட்டாங்க. பெண் குழந்தையா இருக்குதுங்க, இதை பாதுகாப்பு போலீஸ்காரர் எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. நடக்குதா இல்லையா? அப்போ இது என்ன பண்பட்ட சமூகமா? எங்கே பண்படுது இது? சரி, திரைப்படத்துறைக்கு போங்க. திரைப்படத்துறையில் ரஜினி படம், ஜெயிலர் படம், தமனாவுடைய பாவாடை எப்போ கண்டு உழுகும், இதைத்தான் காமிக்கிறது. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனே எது? காவாலா பாட்டு தான். இதுக்கு ரஜினி தேவையா? ஆன்மீகவாதி தேவையா? இல்லை, ஒரு கலையா பாருங்க. ஏன் இல்லைங்க, அப்போ இதுதான் கலைனா இப்போ கலை என்ன சொல்றது? பெண்களுடைய இடுப்பில் கேமரா வைத்து விட்டு காவாலா பாட்டு பாடுவதுதான் கலைனா அப்போ கலையை என்னங்க சொல்றது? இதுதான் இந்த தமிழ் சமூகம் மேம்படுவதற்கான இதான் கலையா? கமல்கிட்ட யார் கிடைச்சாலும் லிப் லாக், வேற எதுவும் லாக் பண்ண மாட்டார். அவர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். அசிங்கமா இல்லையா? உலகத்திலேயே மிக கேவலமான ஒரு இனம் 2 பெத்த குழந்தையை கொண்டு விட்டு உள்ள நெயில் பாலிஷும் லிப்டிக்கும் ஹேர் பின்னும் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஏதோ நடிகை வர்ற மாதிரி வர்றாவோ. கேட்டோன்னே கதறி அந்த பொண்ணு அழுதுருக்கேன். என்ன அழுது? உள்ள போய் 3 நேரம் சாப்பிட்டு படுத்திருப்பான். 3 நேரமும் சிறை சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படி இருக்க பார்த்தீங்களா? வருத்தப்பட்டதை போல இல்லை. சிறைக்குள்ள 8 வருஷமா கண்காணித்தவரை சொல்லுகிறாங்க. காவலையே பட்டதில்லைங்க அந்த அம்மா. பெத்த குழந்தைய அந்த அம்மா கொண்டுருச்சு. தாயகப்பனையும் கொண்டுருச்சு. தம்பி செத்து போயிட்டான். தாயகப்பன் என்ன சொல்லிட்டாங்க? எங்களை அவள் கொண்டு இருக்கலாம், பெத்த குழந்தையை அவள் கொன்றதுக்கு பதிலாக எங்க 2 பேரையும் எப்போ கொண்டுட்டா. பெற்றதுக்காக நாங்க வருத்தப்படும். செத்து போயிட்டோம், இங்க வாழவே முடியல. எங்களை பார்க்கிற போனா அபிராமியுடைய அம்மா, அபிராமியுடைய அப்பா வாழவே சாகுறோம். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வாழ முடியாமல் சாகுறோம். பெத்த புள்ள செத்து போயிட்டான். நாங்க அந்த பகுதியில வாழ்ந்த பகுதியில் நாங்கள் வாழவே முடியல. இடம்பெயர்ந்துட்டோம். அனாதையா கிடக்கிறோம். மகனும் செத்து போயிட்டான், மகளும் சிறைக்கு போயிட்டான். நாங்க இவளை பெற்றதுக்காக அன்றைக்கே மரணிச்சிட்டோம். பெத்த கொள்ளை என்னைக்கு அவ மருந்தை கொடுத்து மாத்திரையை கொடுத்து ரசித்து கள்ளக்காதலுக்கு சிற்றின்பத்துக்காக கொன்றாலோ அதே நேரத்தில் நாங்களும் மரணித்து விட்டோம். யார் சொல்றா? அவ அபிராமியுடைய அப்பா அம்மா சொல்றாங்க. சஞ்சீவி குமாருடைய
தாய் தப்புன்னு சொல்லு. இப்போ என்ன சொல்கிறான் கோர்ட்டில், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், அவனும் சொல்கிறான் அவனும் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும். அப்பா அம்மா ரெண்டு சொல்கிறாங்க, நாங்களாம் செத்து பல நாள் ஆகிப்போச்சு, நாங்கள் உயிரற்ற ஜடமாக. அபிராமி அப்பா அம்மா, சஞ்சீவி குமாருடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மரணித்து விட்டோங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு பாருங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? இவர்கள் எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த சமூக அமைப்பிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே, அப்போ சமூகம் எப்படி இருக்கோ அப்படி தான் அபிராமிகள் வர்றாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி. நன்றி, வணக்கம்.